ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான டிசைன் அசெட்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த டிசைனுக்கு எனக்கு தேவை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் லோகோ, ஒரு ஃபோட்டோ, ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கான ஒரு ஃபோட்டோ, அதை நான் இங்கே ரெடி பண்ணிட்டேன். இது நான் எல்லாமே ஸ்டாக்கில் தான் ரெடி பண்ணேன். இது ஸ்டாக் ஃபோட்டோஸ் தான். இது காப்பிரைட் ஃப்ரீ. இது வந்து லோகோ வந்து கூகுளில் போய்ட்டு நீங்கள் நார்மலாக இன்ஸ்டாகிராம் லோகோன்னு போட்டாலே இது கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பை நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நான் கேன்வாஸ் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபைலில் போய்ட்டு இங்கேயும் கொடுக்குறேன். இது எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் எனக்கு நான் 4K ரெசல்யூஷனில் பண்ணோம். ஸோ நான் ஃபில்ம் அண்ட் வீடியோஸ் செலக்ட் பண்ணிவிட்டு வியூ ஆல் ப்ரெசென்ட் கொடுத்தோம்னா இந்த 4K எனக்கு டிஃபால்ட்டாகவே ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செட்டிங்ஸ் அப்ளை ஆகிடும். இதில் கலர் ப்ரொஃபைலை மட்டும் நான் SRGB வச்சுக்கிட்டு கிரியேட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராம் லோகோ ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். நான் ட்ராக் பண்ணி டேரெக்டாக கேன்வாஸ்லேயே ப்ளேஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஈவனாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகே, எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட சின்னது பண்ணிக்கிறேன். இது ஓகேன்னு நினைக்கிறேன். அடுத்தது அந்த இமேஜ் லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி கேன்வாஸில் போடாமல் தனியாக அந்த டேபில் தூக்கி போடுறேன். அப்போ தான் எனக்கு தனியாக இன்னொரு விண்டோவில் ஓப்பன் ஆகும். அடுத்ததாக எனக்கு இது வந்து கேமராவில் ஓப்பன் ஆகிருக்கு. இது இமேஜ் எடிட்டிங் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் எதுவும் நான் இமேஜை வந்து கலர் கரெக்ஷன் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இதில் பேக்ரவுண்ட் எனக்கு தேவையில்லை. இந்த பர்சன் மட்டும் தான் எனக்கு வேணும். ஸோ ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தாலே எனக்கு கொடுத்துருது இமேஜ் தனியாக. அடுத்ததாக வந்து இந்த லேயர் மாஸ்கில் செலக்ட் ஆகிருக்குல்ல, ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தனியாக இன்னொரு விண்டோவில் ஓப்பன் ஆகும். இது எதுக்குன்னா இந்த ஹேர் டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. இந்த இமேஜில் ஹேர் டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதை ரிஃபைன் பண்ணுறது தான் இது. ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்த வந்துட்டு இங்கே ரிஃபைன் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்க, ஹேர் டீட்டெயில் சூப்பராக நம்ம கொடுத்துரும். இது நீங்கள் வேறு பேக்ரவுண்டில் வைக்கிறப்ப கரெக்டாக மேட்ச் ஆகிரும். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன், ஓகே ஆயிரும். அடுத்ததாக இந்த இமேஜை நான் ட்ராக் பண்ணி அந்த டேப் கொண்டு போகிறேன். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்குன்னு தோணுது. இது கரெக்டாக இருக்கும். இது நான் இந்த இடத்துல அப்படி வச்சுக்கிட்டு என்டர் கொடுக்குறேன். எனக்கு இந்த ஏரியாவில் வந்து மாஸ்க் அப்ளை இருக்குல்ல, இது எனக்கு தேவையில்லை. ஸோ என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா, இந்த மாஸ்க்கு போயிடும், எனக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டே கிடைக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லேயர் பேனலில், அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் லோகோக்கும் அந்த மேலே இருக்க இமேஜுக்கும் இடையில ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை ஆயிரும். அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு கொடுத்தா கூட கிளிப்பிங் மாஸ்க் ஆயிரும். இப்படி பண்ணுறதுல என்ன ஆகும்னா அந்த இன்ஸ்டாகிராம் லோகோக்குள்ளே அந்த இமேஜ் வந்து அப்ளை ஆகும். அதாவது கீழே என்ன லேயர் இருக்கோ அந்த லேயரோட ஷேப்பில் மேலே இருக்க இமேஜ் வந்து அப்ளை ஆயிரும். சரி, இப்படி இருக்குன்னு ஒன்றும் கவலைப்பட வேணாம். இதை நான் ரிவீல் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லோகோ இந்த இமேஜ் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் J கொடுங்க. இப்போ ரெண்டு இது வந்துடும். இப்போ அதில் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் மாஸ்க் கொடுங்க. எனக்கு இதுமாரி வந்துடும். இந்த மாஸ்க் ஏரியா வந்து ஒயிட்டில் இருக்குது அப்படின்னா இந்த ஏரியா வந்து விசிபிளில் இருக்குன்னு இருக்கும். அதாவது இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா ஒயிட்டில் இருக்குன்னா இந்த ஏரியாலாம் விசிபிளில் இருக்குன்னு வரும். இதை பிளாக்ல மாற்றிட்டேன்னா இந்த ஏரியா வந்து ஹைட் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், எல்லாமே மறைஞ்சிருக்கும். அதாவது கான்செப்ட் என்ன, பிளாக் இருந்தால் ஹைடு, ஒயிட் இருந்தால் விசிபிள். ஓகேவா, இப்போ இந்த ஏரியா விசிபிள் ஆக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் ஒயிட் அப்ளை பண்ணால் மட்டும் போதும், நமக்கு அந்த ஏரியாலாம் விசிபிள் ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாஸ்க் ஏரியா செலக்ட் பண்ணிக்கிங்க. அதாவது இங்கே இதை செலக்ட் பண்ணியிருக்கக்கூடாது, இதை செலக்ட் பண்ணிக்கிங்க. மாஸ்க் ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரஷ் டூல் எடுத்துங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒயிட்லாம் வச்சுங்க. இதுதான் முக்கியம். ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் இருக்கணும். அதாவது ஒயிட்னா ரிவீலு, பிளாக்னா ஹைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, இந்த மாஸ்க் ஏரியா செலக்ட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க, தாண்டி பண்ணிடக்கூடாது.
ஓகேவா? இங்கெல்லாம் பண்ணிடக்கூடாது. ஒரு வேளை தப்பாக தவறுதலாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்த பிளாக்கு ஒயிட் இருக்குது பார்த்தீங்க, அதை பிளாக்கு மாற்றிக்கிட்டு இப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது போயிடும். கரெக்டாக இன்ஸ்டாகிராம்குள்ளே இருக்கிற மாதிரி அதை ரெடி பண்ணிட்டேன். ஓகே, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறதுக்கு என்ன பண்ணால் ஷேடோஸ் கிரியேட் பண்ணால் கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுன்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனை கிரியேட் பண்ணி ஒரு கிரியேட் நியூ லேயர் கொடுத்துக்கிறேன். இதில் இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன், பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளோ வந்து ஒரு 50% வச்சுக்கிறேன். 50% வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஷேடோஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த ஷேடோஸ் அப்ளை பண்ணுறப்ப இங்கே பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் லோகோ தாண்டி போகுது. ஸோ அதுக்குள்ளே தான் இருந்தால் தான் அது கரெக்டாக அந்த இன்ஸ்டாகிராம்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த லோகோவில் இருக்கிற ஏரியா மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துங்க, பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கங்க, ஃப்ளோ 50% வச்சுக்கிட்டு இப்போ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அது வந்து அந்த லேயரை தாண்டி போகாது. இன்ஸ்டாகிராம்குள்ளவே இருக்கும், அதை தாண்டி போகாது. லைட்டாக பண்ணுறேன், கொஞ்சம் கூட இது பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். எரேசர் எடுத்துகிட்டு லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப ஹார்ஷாக பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஓகே, பிஃபோர் ஆஃப்டர் இருக்கும். பிஃபோர் ஆஃப்டர் இது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்ததாக இன்ஸ்டாகிராம் கீழே ஒரு ஷேடோஸ் கிரியேட் பண்ணால் கொஞ்சம் டெப்த் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க. ப்ரஷ் டூல் எடுத்துங்க, ஃபோர்கிரவுண்டில் பிளாக்கை வச்சுக்கிட்டு ஃப்ளோ ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கண்ட்ரோல் T கொடுத்து மேலேருந்து கீழே அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்புறம் சைடில் அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்க அப்படின்னா அது இன்ஸ்டாகிராம் வந்து இன்ஸ்டாகிராம் மேலே மிதக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அதோட ஷேடோஸ் எப்படி இருக்கிறதுனால அப்படி கிரியேட் ஆகுது. நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒப்பாசிட்டியை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இது ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக வந்து கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி மட்டும் கொடுத்துங்க. அவ்வளோதான். இன்ஸ்டா ஐடி டைப் பண்ணிப்போம். அதுக்கு டைட்டில் எடுத்துங்க. இந்த இடத்துல கீழே உங்களுக்கு தேவையான ஐடி கொடுத்துங்க. நான் சாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். இன்ஸ்டா ஐடி @instagram.com. ஜஸ்ட் ஒரு ரஃபாக தான் கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் உங்களுக்கு தேவையான ஐடியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து ஒரு 72 கொடுக்குறேன். ஓகே, மோட்டோவில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பேக்ரவுண்டில் ஏதாவது கலர் அப்ளை பண்ணுறதுனா கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். சாலிட் கலர் எடுத்து கொடுத்துட்டு நான் இந்த கலரே கொடுக்குறேன். கொடுத்துட்டு லைட் கலராக கொடுக்குறேன். ஓகே, இது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. நான் இந்த கலர் கொடுப்போமா? இதுவே கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இது நான் ஓகே, இன்ஸ்டாகிராம் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஸோ கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ இது பர்ஃபெக்டாக இருக்குது. இதை நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ எனக்கு இந்த ஃபுல் டிசைனே எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸ் கொடுத்து இந்த இடத்துல ஜேபேக் வச்சுட்டு ஃபுல் குவாலிட்டி கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் ஃபுல் இமேஜ் செலக்ட் ஆகிருக்கும். அதுவே நீங்கள் இந்த டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும், ஆக்சுவலாக என்ன இது லாக் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்குல்ல, இந்த டிசைன்ஸ் மட்டும் இது மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. அதாவது
இந்த பேக்ரவுண்ட் எனக்கு வேணாங்கிறதுனால நான் அதை ஹைட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். மூவ் எடுத்துகிட்டு இப்படி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இந்த இது மட்டும் எனக்கு செலக்ட் ஆகும். இதை பாருங்கள், லேயர் பேனலில் இந்த ஏரியா மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இது என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே Ctrl+G கொடுத்தேன் அப்படின்னா குரூப்பாக மாறிடும். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரே குரூப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, குரூப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா குரூப்பாக மாற்றினதுக்கப்புறம் Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அதே இந்த டூப்ளிகேட் பண்ண குரூப்பை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த குரூப் ஆனது சிங்கிள் லேயராக மாறிடும். இப்போ பாருங்கள், எனக்கு இது தனி லேயராக வந்துடுது. ஓகேவா? நீங்கள் எங்கே வேணாலும் நகர்த்தி வச்சுக்கலாம். நீங்கள் வேறு இடத்துக்கு கூட மூவ் பண்ணி கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்த ரைட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்க, எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ இந்த செலக்ட் பண்ணியிருக்க ஏரியா மட்டும் வரும். இதை நான் ஜேபக்லேருந்து பிஎன்ஜி மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி அந்த இது மட்டும் தனியாக வந்துடுது. இப்போ குவாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க. நான் இன்ஸ்டா அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், இது தனியாக எனக்கு ஒரு இமேஜாக, அதாவது பிஎன்ஜி இமேஜாக கிடச்சிருக்கு. இப்போ ட்ராக் பண்ணி அதை உள்ளே போடுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு தனி பிஎன்ஜியாக எனக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதை நான் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை வீடியோ யூஸ் பண்ணுறீங்க, வீடியோலலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிய முடியும், தெளிவாக நான் சொல்லிக் கொடுத்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.